மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் லாபகரமாக இயங்கி வரும் என்எல்சி நிறுவனத்தின் 3% பங்குகளை தனியாருக்கு விற்க முயலும் மத்திய அரசின் முடிவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் செயல்பட்டு வரக்கூடிய மத்திய அரசின் நிறுவனமான என்எல்சி நிறுவனத்தின் 3% பங்குகளை விற்பனை செய்ய மத்திய அரசு முடிவெடுத்து வருவதாக வரக்கூடிய செய்திகளை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுத்திருக்கிறார். என்எல்சி பங்குகளை விற்க நினைக்கக்கூடிய மத்திய அரசுக்கும் என்எல்சி நிர்வாகத்துக்கும் கடும் கண்டனம் தெரிவிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே என்எல்சி பங்குகளை விற்க முயன்ற போது 2006ஆம் ஆண்டு அதிமுக இதனை எதிர்த்து போராட்டம் நடத்தியது சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி 2013ஆம் ஆண்டு இதே போல என்எல்சி பங்குகளை விற்க நினைத்த போது அன்றைய முதலமைச்சராக இருந்த திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த என்எல்சி பங்குகளை தமிழ்நாடு அரசு வாங்கியதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில தற்போது என்எல்சி பங்குகளை விற்க நினைக்கக்கூடிய மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே ஜெயலலிதா மேற்கொண்ட இந்த நடவடிக்கையை போன்று தவேக அரசும் என்எல்சி பங்குகளை அரசே வாங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். இதன் மூலமாக தொழிலாளர்களுடைய நலன் காக்கப்படும், அந்த கடலூர் பகுதியிலுடைய மக்களுடைய எதிர்காலமும் காக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். நன்றி பிரகாஷ், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.